Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் மோமோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மோமோ செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே எண்ணெய் க்ரீஸ் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணி வச்சுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, 6 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்ஸ்லி இலை, இது இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி. அடுத்து நம்ம மோமோ ஷீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் என் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிடுறேன். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். கவர் பண்ணிவிடுங்க டவல் போட்டு, ஏன்னா அது ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போ இதை நல்லா மெலிசாக சப்பாத்தி போல் உருட்டிக்கோங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ரோஸ் பட் செய்யலாம். இதுக்கு 3 டிஃப்ரெண்ட் சைஸ் டப்பா எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கிளியராக புரியறதுக்காக நான் 1 to 3 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆர்டரில் அடுக்கிடுங்க. நடுவில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ இதை இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சைட்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு எண்டிலிருந்து பொறுமையாக இப்படி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கடைசியாக முடிகிறப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஒட்டிடலாம். அப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது போல் சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரோஸ் பட் டம்ப்ளிங் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஷீட் வச்சுக்கிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டேன். இது போல் பொறுமையாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சென்டரில் இருக்கிறத இது போல் நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட அப்படியே ஜாயின் பண்ண மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது ஒரு மாடல். நெக்ஸ்ட்டு இன்னொரு மோமோ ஷீட் எடுத்துக்கிறேன். ஸ்டஃபிங் வச்சுட்டேன். இந்த எண்டை இப்படி பிடிச்சிட்டு இது போல் பொறுமையாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு எண்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது போல் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நான் மோமோஸ் வேக வைக்க போகிறேன். இட்லி பாட்டில் அந்த பிளேட் மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோலாம் வச்சிடலாம். இட்லி தட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடுங்க. 20 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் மோமோ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள்.
நான் இப்போ 2 டிப்ஸ் சொல்கிறேன். மோமோஸ் எப்போவுமே சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே போல் மோமோ ஷீட்ஸ் ரொம்ப தின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.